வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக எந்த ஃபோன் எடுத்துட்டாலும் கண்டிப்பாக இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் அது 4G 5G எந்த மொபைலாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேக்குன்னு ஒரு கிராஃபிக்ஸ் ஐசி கண்டிப்பாக பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கிராஃபிக்ஸ் ஐசி. இந்த மாடலை பொறுத்தவரை அந்த ஐசி எந்தெந்த மாடலுக்குலாம் மேட்ச் ஆகுன்ற விஷயம் தெரிஞ்சால் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஐசியை வச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இந்த ஐசியில் மெயினாக வந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு 5 வோல்ட் விஎஸ் பாசிட்டிவ் விஎஸ் நெகட்டிவ், அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ் சோர்ஸ் நெகட்டிவ்ன்ற ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்டேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டர் கிடைச்சாதான் அந்த டிஸ்பிளே சர்க்யூட்டானது ரன் ஆகும், கிராஃபிக்ஸ் வரும். நம்மளுக்கு லைட்டிங் அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆகும். மெயினாக இந்த சப்ளை வோல்ட் கிடைக்கணும். அதுக்கு இந்த டிஸ்பிளே இந்த கிராஃபிக்ஸ் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்ளை தர விபிகே சப்ளை வேணும். அதேமாதிரி ப்ரோட்டோகால் லைன் I2C ப்ரோட்டோகால் லைன் வேணும். அதேமாதிரி எனபிள் சிக்னல் கண்டிப்பாக சிபிலேருந்து வரணும். இவ்வளோ விஷயங்கள் இப்போ ஒர்க் ஆகாதுன்றது கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்துட்டாலே அந்த சர்க்யூட் ரன் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வோல்டேஜ் ஆனது போர்டில் வருதான்றது செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே மாட்டாமல் பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் ஆன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ ஃபோன் ரன்னிங்கில் இருக்கான்ற விஷயத்தையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம மொபைல் டிஸ்பிளே ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா, அது கிராஃபிக்ஸ் லைன் ஃபால்ட்டாக இருக்குது, லைட் எரியல அப்படின்னா கூட நம்மளுக்கு ஃபோனோட சப்ளை மெயின் சப்ளை பக்காயிலேருந்து வரக்கூடிய வோல்ட்டெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் ஆன் பண்ணிவிட்டேன், டிஸ்பிளே இல்லை இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த பார்க்க வேண்டிய ஐசி வந்து இந்த டிஸ்பிளேக்கு வரக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் ஐசி தான். அதுக்கு வந்து விஎஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சப்ளை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் நமக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டி லைனில் அவுட்புட் வரக்கூடிய லைனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரோ போய் செக் பண்ணும்போது 5 வோல்ட் வருதான்றது செக் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கல. உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு மல்டிமீட்டரில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த 5 வோல்ட் நம்மளுக்கு அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். வோல்டேஜ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட் 5 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கல. திரும்ப ஒரு உங்களுக்கு நான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பக் ஆயிலுக்கு வோல்ட் வருதா, ஃபோன் ஆனில் இருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக் ஆயிலுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் 2.13 வோல்டேஜ் வருது. அதேமாதிரி 0.80 வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த விஎஸ் பாசிட்டிவ் நெகட்டிவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட் வருதான்னு பார்க்குறோம். வோல்ட் எதுவுமே வரல. கண்டிப்பாக அந்த கிராஃபிக்ஸ் சைஸ் தான் ஃபால்ட்டுன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.